வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்த தேரரின் கொடூர படுகொலை, விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சி தகவல். கனடாவில் புலம்பெயர் தமிழ் அமைச்சரால் கொண்டுவரப்பட்டுள்ள இலவச பயிற்சி திட்டம். யாழ் போதனா வைத்தியசாலை கண் சிகிச்சை பிரிவில் நடப்பது என்ன? ஒரு நேரடி ரிப்போர்ட். ஆபத்தில் இளைஞர், ஸ்ரீலங்கா தடை செய்துள்ள புலம்பெயர் தமிழர் நாடு கடத்தப்படுகிறார். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். அனுராதபுரம் எப்பாவல பகுதியில் வசித்து வந்த பௌத்த தேரர் ஒருவர் கொடூரமான கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மேலும் பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். போலீஸ் விசாரணையின்படி குறித்த தேரர் கடைசியாக 23ஆம் தேதி இரவு 8:29 மணிக்கு ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் கடந்த 25ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணியளவில் துறவி மடத்தின் முன் ஒரு நாட்காலியில் அமர்ந்திருந்த போது யாரோ ஒருவர் அவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி முகத்தை வெட்டி சிதைத்து பின்னர் அவரது புறப்புறுப்புகளை வெட்டி எடுத்து சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பௌத்த ஆலயம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட தேரரால் நிறுவப்பட்டது என்றும் மேலும் அவர் மட்டுமே அங்கு வசித்து வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் கூறப்பட்டுள்ளது. கிராமவாசிகளின் தகவலின்படி கொழும்பு பகுதியைச் சேர்ந்த நன்கொடையாளர்கள் கட்டுமானத்தில் ஈடுபட்டிருந்தனர். கிராமவாசிகளுக்கும் தேரருக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. ஒரு சில கிராமவாசிகளை தவிர வேறு யாரும் இந்த விகாரைக்கு சென்றதில்லை. கடந்த 25ஆம் தேதி மதியம் வேறொரு ஆலயத்தைச் சேர்ந்த துறவியொருவர் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்தபோது இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது. மின்வாகன உற்பத்தி மற்றும் இருவிசை வாகன உற்பத்திக்கு மாறுவதற்கு உறுதுணையாக வாகன உற்பத்தி துறை தொழிலாளர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் பொருட்டு முதல்வர் டக்ஃபோர்டின் ஒன்டாரியோ அரசு $3 மில்லியன் ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உற்பத்தி துறையில் ஒன்டாரியோ மாநிலத்தை உலகில் வலுவான முன்னணி நிலையில் வைப்பதற்கு இம்முயற்சி உதவுவதுடன் மின்வாகன உற்பத்தி துறையின் கட்டண அதிகரிப்புகளுக்கு மத்தியிலும் வேலைவாய்ப்புகளை பாதுகாக்க வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்டாரியோவின் வாகன உற்பத்தி துறையில் 700,000க்கும் அதிகமான தொழிலாளர்களை கொண்டுள்ள நிலையில் இம்முதலீடானது உலகளாவிய வர்த்தக சவால்களையும் போட்டி நிலையையும் தொழிலாளர்கள் எதிர்கொள்வதற்கும் அதற்கு ஈடுகொடுக்கும் நிலையிலும் அவர்களை வைத்திருக்க உதவும். இந்த நேரடி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் தொழிலாளர்கள் வேகமாக வளர்ந்து வரும் துறையில் சிறந்து விளங்க தேவையான நிபுணத்துவத்தை பெறுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட ஈழத்தமிழ் இளைஞன் பாஸ்கரன் குமாரசுவாமி கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றால் குற்றமற்றவர் என விடுதலை செய்யப்பட்டார். எனினும் அவரை நீதிமன்ற வாயிலில் வைத்தே கைது செய்யப்பட்டு சிறப்பு முகாமில் அழைக்கப்பட்டு 9 ஆண்டுகள் கழித்துள்ளார். இவரை 2019 நாடு கடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவர் தான் மீண்டும் ஸ்ரீலங்கா செல்ல மாட்டேன், எனக்கு அங்கு உயிர் அச்சுறுத்தல் உள்ளது என வாதாடுகிறார். இறுதிப் போரில் இவர் தனது தந்தை மற்றும் அண்ணி என 4 பேரை இழந்துள்ளார். இவ்வாறான நிலையில் நேற்று அவர் நாடு கடத்தப்பட்டுள்ளார் என அவருக்காக வாதாடும் வழக்கறிஞர் ஜோன்சன் தெரிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதி விற்பனை நிலையம் ஒன்றில் நபரொருவர் சோடாவினை கொள்வனவு செய்தபோது சோடாவுக்குள் மண்ணெண்ணெய் மணம் இருப்பதாக முறைப்பாடு வழங்கப்பட்டது அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் இருந்து நபரொருவர் சோடா ஒன்றினை கொள்வனவு செய்துள்ளார். சோடாவினை குடித்தபோது சோடாவிலிருந்து மண்ணெண்ணெய் மணம் வந்துள்ளது. அதனை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிமனைக்கு குறித்த நபர் சோடாவுடன் நேரில் சென்று முறைப்பாடு வழங்கியுள்ளார். மண்ணெண்ணெய் கலக்கப்பட்டிருக்கிறது என சந்தேகிக்கப்படும் சோடாவின் மாதிரி பரிசோதனைக்கு அனுப்பப்பட உள்ளது. அத்தோடு குறித்த சோடாவினை விற்பனை செய்த விற்பனையாளருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்தை அடுத்து அதே பகுதியில் உள்ள ஏனைய விற்பனை நிலையங்களிலும் சுகாதார பரிசோதகர்களால் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.